நான் சொல்ற அந்த 3 தியரி கொஸ்டின் படிச்சுக்கோ, கண்டிப்பா வரும். ஓகேவா? அண்ட் சின்ன ஓகே சின்னதா ஓகே இது சார். மாதிரி இருக்கும், அதையும் சொல்றேன். சி த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லிங்க். லிங்க்னா என்ன அப்படின்னா கைனமேட்டிக். கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து மோஷன் ஆஃப் பாடியஸ் பண்றது வித்தவுட் எஸ் கன்சிடரிங் சார். த ஃபோர்ஸஸ். அதாவது வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை பத்திலாம் ஒரு பாடிக்கு ஸ்டடி பண்றது வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் த மோஷன். ஓகேவா? ஸோ எஸ் சார். கைனமேட்டிக் லிங்க் இல்லைன்னா சிம்பிளா லிங்க் இல்லைன்னா எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஷினோட ஒரு சின்ன பகுதி, சின்ன பார்ட். அதுக்குன்னு தனியா ஒரு மோஷன் இருக்கும் ரிலேட்டிவ் டு சம் அதர் பார்ட் ஆஃப் த மிஷின். எக்ஸாம்பிள், இந்த கிராங்க் வந்து பார்த்தோன்னா ஒரு சுத்தக்கூடியது, இது ஒரு லிங்க். எஸ் சார். இது வந்து பார்த்தோன்னா இந்த பியரிங்க பொறுத்து இது வந்து சுத்துது. ஸோ ரிலேட்டிவ் டு பியரிங் இட் ஹாஸ் அ சர்க்குலர் மோஷன். சிமிலர்லி இந்த கனெக்டிங் ராட் வந்து பார்த்த அப்படின்னா இட் ஹாஸ் அ மோஷன் சம்திங் லைக் திஸ், இப்படி இப்படி போயிட்டு வரும். திஸ் ஹேஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிராங்க். ஸோ அப்போ ஒரு என்டையர் மிஷின்ல ஒரு சின்ன பகுதி விச் ஹேஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் பார்ட் இஸ் நோன் அஸ் லிங்க். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் எஸ் லிங்க்ஸ்ல யூ ஹேவ் ரிஜிட் லிங்க், ஃபிளெக்சிபிள் லிங்க், ஃப்ளூயிட் லிங்க். ரிஜிட் லிங்க் அப்படின்னா இப்போ நீ பார்த்த எக்ஸாம்பிளே சொல்லலாம். இந்த கனெக்டிங் ராட்லாம் வந்து கேஸ்டைனால மேடப் ஆயிருக்கும். ஸோ அப்போ மோஷனை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது சைஸும் ஷேப்பும் மாறாது, அதாவது டிஃபர்மேஷன் இருக்காது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல படிச்ச மாதிரி. எஸ் வேறஸ் சார். ஃபிளெக்சிபிள் லிங்க் அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு லார்ஜர் புள்ளி ஒரு ஸ்மாலர் புள்ளி இருக்கு, ரெண்டையும் பெல்ட் போட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து டிரைவர், இது சுத்துறது மூலமா இந்த பெல்ட் மூலமா இது இந்த புள்ளி சுத்த போகுது. ஸோ இப்போ இந்த பெல்ட் இங்க சுத்திட்டு இப்படி வரும்போது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் கான்டாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்போ பெல்ட் வந்து இழுக்கப்படும். இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப் மாறுது, லென்த் மாறுது. ஸோ அது வந்து ஃபிளெக்சிபிள் லிங்க். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் லிங்க். ஃப்ளூயிட் மூலமா நீ மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ண அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளூயிட் லிங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ஸ் எஸ் சார். ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரெண்டு மூணு லிங்க் ஒன்னா ஜாயின் பண்றதுக்கு பேரு ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாடிஸ் ஹேவிங் நோ ரிலேட்டிவ் மோஷன். ஆக்சுவலா ரிலேட்டிவ் மோஷன் இருந்தா தான் நம்ம லிங்க்னு சொல்லுவோம். பட் ரிலேட்டிவ் மோஷனே எஸ் சார். இல்லாம நாம வந்து 3 ரெசிஸ்டன்ட் பாடிஸை ஒன்னா கனெக்ட் பண்ண முடிஞ்சது, 2க்கு மேல இருக்கிறது அப்படின்னா தென் தட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஏர்போர்ட்ல பார்த்த அப்படின்னா வெள்ளை வெள்ளையா கம்பி கம்பியா போட்டிருப்பாங்க, கரெக்டா? அதுக்கு பேர் ட்ரஸ். எஸ் சார். அந்த ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்காது, ஆனா லோட மட்டும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ ஸ்ட்ரக்சரோட வேலை லோட வித்ஸ்டாண்ட் பண்றது, ஆனா மூவ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. ஸோ இது ரொம்ப ஓகே. இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மிஷின் வெர்சஸ் ஸ்ட்ரக்சர். மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும், இதுல மோஷனே இருக்காது. இது ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை மாத்தி கொடுக்கும், இதுல வந்து எதுவுமே மாத்தாது. அதே மாதிரி இதுல லிங்க்ஸ் இருக்கும், அது வந்து மோஷனை டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுல மெம்பர்ஸ் இருக்கும், அந்த நீ பார்த்த அந்த இதெல்லாம் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து ஃபோர்ஸை எஸ் சார். டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்போ இது ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அது இங்கேயும் 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 டிரான்ஸ்மிட் பண்ணும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் வந்து வாஷிங் மிஷின், காரு, லேத், ஷேப்பர் மிஷின் எல்லாமே சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ரூஃப் ட்ரஸஸ் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது வந்து எஸ் 3 சார். விதமான மோஷன்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன், இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன், சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 லிங்குக்கு நடுவுல உள்ள ரிலேட்டிவ் மோஷனை வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தென் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்லைடிங் ரெக்டாங்குலர் பார் ஒரு லிங்க், ஒரு ஃபிக்ஸட் பிளாக் ஹேவிங் ரெக்டாங்குலர் ஹோல் இன்னொரு லிங்க். இப்போ இதுக்குள்ள நான் இதை வச்சதுக்கு அப்புறம் இதால இப்படி மட்டும் தான் மூவ் பண்ண முடியுமே தவிர இப்படி போக முடியாது, சுத்த முடியாது, இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு மோஷன் தான் பாசிபிள் அப்படிங்கும்போது தென் தட் இஸ் கால்ட் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். நமக்கு தேவைப்படுற எக்ஸாக்டா ஒரே ஒரு மோஷனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஷாஃப்ட் எஸ் சார். வித் காலர்ஸ், இதையும் சொல்லலாம். இங்க வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்கு, ஷாஃப்ட் வந்து சுத்தக்கூடியதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சட் பிளாக் இருக்கு, இதுக்குள்ள ஒரு ஹோல் இருக்கு, இந்த ஹோலுக்கு அந்த ஷாஃப்ட வச்சிருக்காங்க. இந்த இடத்துல காலர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் காலர் இல்லைன்னா ஷாஃப்ட் சுத்துறது மட்டும் இல்லாம இப்படி இப்படி போயிட்டு வர முடியும். ஸோ அந்த காலர் போட்டு எஸ். வச்சிருக்கிறதுனால இது அரெஸ்ட் பண்ணிடும், ஸோ தட் அது சுத்த மட்டும் தான் முடியும். ஸோ அப்போ ஐ கேன் சே தட் இட் இஸ் a completely constrained motion. அடுத்து இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட டைரக்ஷன்ல சுத்த முடிஞ்சது, போக முடிஞ்சது அப்படின்னா 2 லிங்க்குக்கு நடுவுல தென் தட் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா அதே மாதிரி ஒரு பிக்சட் பிளாக் வித் ஹோல் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்கு. இப்போ ஷாஃப்ட் சுத்துறது மட்டும் இல்ல, இப்படி இப்படி போயிட்டு வர முடியும் பிகாஸ் காலர் இல்லை. சேம் வைஸ் ஃபுட் ஸ்டெப் பியரிங், ஃபுட் ஸ்டெப் பியரிங்ல அதே மாதிரி தான், சுத்துறது மட்டும் இல்ல இப்படியும் போயிட்டு வர முடியும். அப்போ மோர் தேன் ஒன் எஸ் சார். டைரக்ஷன்ல மோஷன் இருக்கிறதுனால இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். ஸோ சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் அப்படின்னா 2 லிங்கை நான் ஜாயின் பண்ணும்போது அதுவாவே
கரெக்டா ஒரு டைரக்ஷன்ல மட்டும் மோஷன் எக்ஸிபிட் பண்ணல. பட் நானா ஒரு சில விஷயங்களை பண்றது மூலமா நான் அதை வந்து ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனா கொண்டு வரேன் அப்படின்னா தென் தட் இஸ் கால்டு சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, ஒரு பிளாக் வித் ஹோல் இருக்கு, அதுல ஷாஃப்ட் இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த ஷாஃப்ட்டுக்கும் பிளாக்குக்கும் நடுவுல கீ அரேஞ்ச்மெண்ட் போட்டு இது ரெண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஷாஃப்டையும் இந்த பிளாக்கையும். ஸோ தட் ஷாஃப்ட் சுத்தும், அதே நேரத்துல அது வேற எங்கேயுமே மூவ் ஆகாது. ஓகேவா? சிமிலர்லி இந்த இடத்துலயும் வந்து பார்த்தா அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ஃபுட் ஸ்டெப் பீரிங் மாதிரியே தான் இருக்கு. ஆனா இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா இது சுத்துறது பிளஸ் இப்படி போறது ரெண்டுமே இருக்கு. பட் நான் இங்க ஒரு லோடு மட்டும் கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா இப்படி போகாது, வெறும் சுத்த மட்டும் தான் செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட் கைனமேட்டிக் பேர். பேர் அப்படின்னா ரெண்டு லிங்க் ஒன்னா ஜாயின் பண்ணுது. லிங்க்னா என்ன? ரெண்டுக்கு நடுவுல ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். ரெண்டு லிங்க் ஒன்னா ஜாயின் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கைனமேட்டிக் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ முன்னாடி பார்த்த கிராங்க்கும் கனெக்டிங் ராடும் சேர்ந்து ஒரு லிங்க் ஒரு பேர் சொல்லலாம். கனெக்டிங் ராடும் பிஸ்டனும் சேர்ந்து ஒரு இது சொல்லலாம். ஸோ இந்த பேர்ல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீ படிக்கலாம். ஸ்லைடிங் பேர் அப்படின்னா ரெண்டு லிங்க்குக்கும் நடுவுல வந்து ஸ்லைடிங் மோஷன் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஸ்லைடிங் பேர், டேர்னிங் பேர், ஸ்க்ரூ பேர், சிலிண்ட்ரிக்கல் பேர், ஸ்பெரிக்கல் பேர், ரோலிங் பேர், இது எல்லாமே நீ படிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாசிபிகேஷன் வந்து இதுதான், லோயர் பேர் அண்ட் ஹையர் பேர். ஸோ இது என்னன்னு சொல்றேன், இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி, லோயர் பேர் அப்படின்னா என்ன மீனிங்னா ரெண்டு லிங்க்குக்கு நடுவுல வந்து சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும். ரெண்டு சர்ஃபேஸும் ஜாயின் ஆயிருக்கும், கான்டாக்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம லோயர் பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதே மாதிரி மோஷன் வந்து ஒன்னு டிரான்ஸ்லேஷனா இருக்கும் ஆர் ரொட்டேஷனா இருக்கும். இது உங்க புக்ல கிடையாது, பட் ஞாபகம் வச்சுக்கோ. டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இப்படி இருக்கும், இல்ல ரொட்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு லிங்க்குக்கும் நடுவில் சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஷாஃப்ட் ரொட்டேட்டிங் இன் பியரிங், இதுக்கு நல்ல சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும். அதே மாதிரி பிஸ்டன் இன்சைட் சிலிண்டர், இதெல்லாம் சொல்லலாம். ஹையர் பேர் அப்படின்னா லைன் இல்லைன்னா பாயிண்ட் கான்டாக்ட் தான் இருக்கும் ரெண்டு லிங்க்கு நடுவுல. ஆனா மோஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் ரெண்டுமே கலந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா அப்படின்னா நீ வந்து கேம் அண்ட் ஃபாலோயர் சொல்லலாம். ஃபர்தரா வருது, இதுதான் கேம் அண்ட் ஃபாலோயர். ஸோ இது கேம், இது சுத்தம். ஃபாலோயர் இப்படி இப்படி போகும். ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆர் பாயிண்ட் கான்டாக்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். பட் ஆனால் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி பிளஸ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஓகேவா? சிம்லர் கியர் ரெண்டு மெஷ்ஷா இருக்கு. இது பாக்குறதுக்கு உனக்கு ரொட்டேஷன் தானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் மோஷன் நடக்கும். பல்லு வந்து இன்னொரு பல்ல பிடிச்சி தள்ளி விடும். ஸோ அப்போ அகைன் லைன் ஆர் பாயிண்ட் கான்டாக்ட், அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன். ஸோ அதனால இதுவும் வந்து ஹையர் பேர் கேட்டகரியில வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கைனமேட்டிக் செயின். நிறைய பேர்ஸ் ஒன்னா ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கைனமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கைனமேட்டிக் செயின்ல வந்து என்ன மாதிரி கேட்டகரியில வருதுன்னு செக் பண்றதுக்கு வந்து உங்ககிட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுக்கோ. என்னங்கிறது நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், பிங்கிறது நம்பர் ஆஃப் பேர்ஸ், ஜேங்கிறது நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ஸ். நான் பைனரி ஜாயின்னா என்ன சொல்றேன், ஹெச்னா ஹையர் பேர். ஹையர் பேர் இருந்துச்சுன்னா அது எத்தனைங்கிறத போடலாம். இப்போ உன்னோட இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாரு, இந்த ஈக்குவேஷன்ல எல்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸ் விட ஆர்ஹெச்எஸ் கிரேட்டர் தானே இருந்துச்சு, எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ் விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரா மாறிடும். அப்போ மோஷனே சப்ஜெக்ட் பண்ணாது. அதுக்கு இன்னொரு பேர் லாக்டு செயின் கூட சொல்லலாம். சப்போஸ் இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கைனமேட்டிக் செயின். சப்போஸ் எல்ஹெச்எஸ் லெஸ் தென் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா தென் தட் இஸ் அன்கன்ஸ்ட்ரெயின்ட் கைனமேட்டிக் செயின். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 3 லிங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இப்போ பைனரி ஜாயின்னா என்னன்னு சொல்றேன் பாரு. ரெண்டு லிங்கை ஜாயின் பண்றதுனால இது ஒரு பைனரி ஜாயிண்ட். இந்த ரெண்டு லிங்கை ஜாயின் பண்றதுனால இது ஒரு பைனரி ஜாயிண்ட். இந்த ரெண்டு லிங்கை ஜாயின் பண்றதுனால இது ஒரு பைனரி ஜாயிண்ட். அப்போ மொத்தம் எவ்வளவு பைனரி ஜாயின்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. ஜே வந்து 3. எத்தனை லிங்க் இருக்கு அப்படின்னா 1 2 3. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் n-ம் 3. பேர், இப்ப இதுவும் சேர்ந்து ஒரு பேர், இதுவும் சேர்ந்து ஒரு பேர், இதுவும் சேர்ந்து ஒரு பேர். அப்ப மொத்தம் 3 பேர் இருக்கு. இதுல ஹையர் பேர்னு எதுவுமே கிடையாது. அதாவது லைன் ஆர் பாயிண்ட் கான்டாக்ட் வச்சு மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ற மாதிரி. ஸோ அதனால H0. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபார்முலாக்கு போறேன். அதுல H0ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஜே தெரியும், என் தெரியும், எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா LHS கிரேட்டர் தென் RHS வருது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இது மோஷனை டிரான்ஸ்மிட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இதுக்கு வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப 4 லிங்க் இருக்கிறத வச்சுட்டோம்னா இதுல வந்து நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் n வந்து 4, நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ஸும் வந்து பார்த்தா அப்படின்னா 4 வரும். அதே மாதிரி ஹையர் பேர் வந்து 0 வரும். ஸோ இதை நான் வந்து போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா வருது. அப்போ இது ஒரு ப்ராப்பர் கன்ஸ்ட்ரெயின்ட் கைனமேட்டிக் செயின். ஸோ அப்போ இது வந்து ஒரு மோஷன் எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி 5 லிங்க்கு செக் பண்ணலாம், இத்தனை லிங்க்கு செக் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இதெல்லாம் நான் வரேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்ன ஜாயின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பைனரி ஜாயின். பைனரி ஜாயின் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரெண்டு லிங்க் ஜாயின் பண்றது வந்து பைனரி ஜாயின்னு சொல்லலாம். டெர்னரி ஜாயிண்டா இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கோ, இது டெர்னரி. ஏன்னா 3 லிங்கை ஜாயின் பண்ணுது.
ஒரு Yes, sir. டெர்னரி ஜாயிண்ட்டை வந்து என்னன்னு எழுதலாம் அப்படின்னா 2 பைனரி ஜாயிண்ட்னு எழுதலாம். அதாவது இதையும் ஜாயின் பண்றதுனால ஒரு பைனரி ஜாயிண்ட், இதையும் ஜாயின் பண்றதுனால ஒரு பைனரி ஜாயிண்ட். அப்போ உனக்கு இந்த இடத்துல ஃபார்முலால n வந்து j வந்து எப்பவுமே பைனரி ஜாயிண்ட் தான். அப்போ ஒருவேளை உனக்கு இந்த டயக்ராம் கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல அப்படின்னா நீ இது ஒரு பைனரி ஜாயிண்ட்னு எழுதுவ, இது ஒரு பைனரி ஜாயிண்ட்னு எழுதுவ, இது ஒரு பைனரி ஜாயிண்ட்னு எழுதுவ, இது ஒரு பைனரி ஜாயிண்ட். அப்போ மொத்தம் 4 ஆச்சு. பிளஸ் இது ஒரு டெர்னரி ஜாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 பைனரி ஜாயிண்ட். அப்போ மொத்தம் 6 ஜாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீ எழுதணும். ஓகேவா? ஓகேவா? Yes, sir. ஸோ அடுத்தது குவாட்டினரி ஜாயிண்ட். இது வந்து 4 லிங்கை ஜாயின் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கோ. 1 2 3 4. ஒரு குவாட்டினரி ஜாயிண்ட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 3 பைனரி ஜாயிண்ட். Yes, sir. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெக்கானிசமுக்கும் மிஷினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மெக்கானிசம்னா தெரியும், நிறைய லிங்க்ஸ் ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு மோஷனை டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஒன்று மாடிஃபை பண்ணலாம் மோஷனை, இல்லை மாடிஃபை பண்ணாம இது பண்ணலாம். மிஷின் அப்படிங்கிறது நிறைய லிங்க்ஸ் அசம்பிள் பண்ணி நம்ம மோஷனை டிரான்ஸ்மிட் பண்ணி எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்றது. ஓகேவா? மெக்கானிசம் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் அவுட்லைன் கொடுக்கும், ஒரு மிஷின் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நிறைய மெக்கானிசம் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை படிச்சுக்கோ. 2 மார்க்ஸ் கேட்கலாம். அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு லிங்கோட லொகேஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியுமோ அதுக்கு பேரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதுல குட்ஸ்பேக் கிரைட்டீரியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. இந்த இருக்கு பாரு, இதை படிச்சுக்கோ. குட்ஸ்பேக் கிரைட்டீரியேஷன் அப்படிங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா 3 × n-1. n வந்து அதே மீனிங் தான், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். L வந்து லோயர் பேர், நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தால அது சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இல்ல ரொட்டேஷன் மோஷன். ஹெச்ங்கிறது ஹையர் பேர். ஓகேவா? Yes, ஸோ sir. Yes, sir. இதை வச்சுட்டு உனக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0ன்னு வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். சொல்ல போனா டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். கிரேட்டர் தேன் 1 ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ ஜே எல் கிடையாது, ஆக்சுவலா ஜே. ஓகேவா? சோ இப்ப இங்க பாரு, திருப்பியும் அதே மாதிரி 3 லிங்க் இருக்கு. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ஸும் 3. நீ நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ஸ் எடுத்தாலும் ஒண்ணுதான், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எடுத்தாலும் ஒண்ணுதான். அதாவது இந்த எல்லுக்கு பதிலா ஜேவே போட்டுக்கலாம். ஹையர் பேர் இங்க எதுவுமே கிடையாது. இப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தா 0. அப்ப இந்த 3 லிங்க் ஜாயின் பண்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்துச்சுனாலே அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அது மெக்கானிசம் எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஃபார்வர்ட் செயின் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 லிங்க் இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ஸும் 4 இருக்கு. ஹையர் பேர் 0. இதுல பார்த்தோன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 வருது. 1 இல்லைன்னா 1க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம்னா மெக்கானிசம் எக்ஸிபிட் பண்ணும். கரெக்டா 1ங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னா ஒரே ஒரு இன்புட் மோஷன் கொடுத்தா போதும், மெக்கானிசம் வந்து அப்டெயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரிதான் இப்போ உனக்கு வந்து எந்த இது வேணா கொடுக்கலாம். இப்போ கேம் ஃபாலோயர் இந்த மாதிரிலாம் கூட கொடுக்கலாம். இதுல வந்து பார்த்தா அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 4. ஓகேவா? எப்படி நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் 4 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோயர் ஒரு லிங்க், ஓகே, கேம் ஒரு லிங்க், ஓகே, இதுல ஒரு பிக்சட் பாயிண்ட் இருக்கு, இதுல ஒரு பிக்சட் ஏரியா இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து பிக்சட் எல்லாம் சேர்ந்து ஒரு லிங்க் வந்துடும். அப்போ மொத்தம் 3 லிங்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாரு ஒரு ரோலர் இருக்கு, அப்போ மொத்தம் 4 இருக்கு. நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 இருக்கும். ஸோ ஹையர் பேர் வந்து 0. ஏன் அப்படின்னா இதுல ஒரு ரொட்டேஷன் பிளஸ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே இருக்கு. அப்போ ஹையர் பேர் வந்து 1. இதுல போட்டா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2 வருது. அப்போ 2 இன்புட் மோஷன் கொடுத்தனா உன்னால மெக்கானிசம் வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், இதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோ, பட் பெருசா ஒன்றும் வராது கொஸ்டின்ல. அடுத்தது கேட்கக்கூடியது இதுதான், இந்த கொஸ்டின்ஸ். இப்போ நான் இப்ப சொல்ற இந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ப்ராபப்ளி எய்தர் ஆர் சாய்ஸ் ஓடயே கூட வரலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் கைனமேட்டிக் செயின், மொத்தம் 3 கைனமேட்டிக் செயின்ஸ் பத்தி பார்ப்போம். ஒன்னு 4 பார் செயின், இன்னொன்று ஸ்லைடர் கிராங்க் செயின், இன்னொன்று டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின். ஓகே, 4 பார் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். அதாவது ஒன்னு வந்து பிக்சட் லிங்க், இந்த பாக்குறதுல இது வந்து பிக்சட் லிங்க். இன்னொன்னு வந்து கிராங்க், கிராங்க்னா சுத்தக்கூடியது. அடுத்த இது வந்து கனெக்டிங் ராட் ஆர் கப்ளர், ஏன்னா இந்த கிராங்கையும் இதையும் கப்புள் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லீவர் இல்லைன்னா ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்கேயே அந்த பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்தா அப்படின்னா உனக்கு தெரியும். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த 4 பார் வச்சு நம்ம ஒரு மெக்கானிசம் அப்டைன் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம குட்ஸ்பர்க் கிரைட்டீரியேஷன்லயும் பார்த்தோம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லயும் பார்த்தோம். ஓகே, இப்போ இதுல கிராஷாஃப்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. இது இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா
இந்த கிராங்கோட லென்த் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், அதனால ஷார்ட்டஸ்ட் லிங்க். அதே மாதிரி இந்த கப்ளர் ஒரு கனெக்டிங் ராடோட லென்த் தான் இருக்கிறதுல லாங்கஸ்டா இருக்கும், அதனால எல். மீதி ரெண்டு லிங்கோட லென்த்தா பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்றோம். இப்போ மெக்கானிசம். ஹலோ ஹலோ கேக்குது சார். கேக்குது. ஷார்ட்டஸ்ட் லிங்க் பிளஸ் லாங்கஸ்ட் லிங்க் இது ரெண்டோட லென்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மீதி ரெண்டு லிங்கோட லென்த் ஆட் பண்ணதை விட இது கம்மியாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிராஷாஃப்ஸ் லா. கிராஷாஃப்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் planar 4-bar mechanism the sum of shortest and longest links must be less than or equal to sum of the length of the other two links. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் வந்து இந்த மெக்கானிசம் சாத்தியம் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தோன்னா தெரியும். இந்த 4-bar மெக்கானிசம் ஃபிக்ஸட் லிங்க் ஏடி இஸ் 110. இன்புட் லிங்க்னா என்னது கிராங்க், அது வந்து 75. கப்ளரோட லென்த் வந்து 100 mm, ஃபாலோயரோடது 90 mm. இப்போ இதுல வந்து மெக்கானிசம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ கிராஷாஃப்ஸ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ பாரு, ஷார்ட்டஸ்ட் லிங்கோட லென்த் லாங்கஸ்ட் லிங்கோட லென்த் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளவு வருது? 175 தானே வரணும், ஒரு 110. சரி, அப்போ 185 வரும். அடுத்தது இதையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் அப்படிங்கறத பாக்குறேன். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா எஸ் ஓகே, இல்ல அப்படின்னா மெக்கானிசம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி உனக்கு வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இன்வர்ஷன்ஸ் ஆஃப் 4-bar செயின் மெக்கானிசம். இப்போ 4-bar செயின் மெக்கானிசம்னா நமக்கு என்னன்னு தெரியும்? ஃபிக்ஸட் லிங்கை ஃபிக்ஸடா வச்சிருப்போம், கிராங்கை சுத்த விடுவோம். சுத்த விடுறதுனால இந்த கப்ளரும் லீவரும் சேர்ந்து இப்படி போயிட்டு வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரோட்டரி மோஷன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிலேட்டிங் மோஷன். ஓகேவா? இது நீ எங்க பாக்குற அப்படின்னா காரோட வைப்பர், கார்ல முன்னாடி வைப்பர், மழை பெஞ்ச வைப்பர் மெக்கானிசம் இருக்குல்ல, வைப்பர்ல இருக்கிறது இது. ஆனா வைப்பருக்கு தேவை ஒரு இன்புட் மோஷன், அது மோட்டர் மூலமா ரோட்டரி மோஷனா கிடைக்கும். அப்போ ரோட்டரி மோஷன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிலேட்டிங் மோஷன். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம 4-bar செயின் மெக்கானிசம் சொல்லுவோம். ஆனா இதுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஃபிக்ஸட் லிங்கை ஃபிக்ஸடா வச்சிருக்கோம். ஒருவேளை கிராங்கை ஃபிக்ஸடா வச்சிருந்தா அப்ப மெக்கானிசம் என்ன ஆகும்? ஒருவேளை கப்ளரை ஃபிக்ஸடா வச்சிருந்தா அப்ப மெக்கானிசம் என்ன ஆகும்? ஒருவேளை ராக்கர் இல்லைன்னா லீவர் இல்லைன்னா ஃபாலோயரை வந்து நம்ம ஃபிக்ஸடா வச்சிருந்தா என்ன ஆகும்? இப்படிங்கிறத பத்தி எல்லாம் படிச்சோம்னா அதுக்கு பேரு தான் இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம். ஓகேவா? ஸோ அப்போ டிஃபரெண்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கறது வந்து கொடுத்து அப்ளிகேஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெக்கானிசம் வரும், ஸ்லைடர் கிராங்க் செயின். அதே மாதிரி டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் வரும். இந்த மூணையும் படிச்சனா ஒரு கொஸ்டின் முடிஞ்சது, இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்டே முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். முடிச்சிருவேன் நான் ஃபர்ஸ்ட் யூனிட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேவா?